கரும்பூரோட கிராம அதிகாரி பேர் கனகராசன். அவன் தன்னை எல்லாரும் பெரிய பண்டிதரனும் மாபெரும் அறிவாளினும் புகழணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதுக்காக அவன் என்ன பண்ணான்னா, தினமும் அந்த ஊரில் மாலை நேரத்தில் கூட்டத்தை கூட்டி மக்களிடையில் புராணங்களை சொல்லி வேதாந்த விஷயங்களை விளக்கி வந்தான். அந்த ஊர்க்காரங்களோ அவனோட சொற்பொழிவு முடிஞ்சதும் தம்முடைய சந்தேகங்களை கேட்பாங்க. அவனும் தனக்கு தோணுனதை விடைய சொல்லிடுவான். அவங்களும் அதை கேட்டுக்கிட்டு பேசாமல் இருந்துடுவாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கு முத்துமாணிக்கங்கிறவன் வந்தான். அவனும் அன்னைக்கு மாலை நேரத்தில் கனகராசனுடைய சொற்பொழிவை கேட்டான். கனகராசன் கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற கதையை சொல்லி முடித்தான். அப்போ அந்த ஊர்க்காரன் ஒருத்தர் எழுந்து, ஐயா, பஞ்சபாண்டவர்களை மணந்த திரௌபதியை பதிவிரதைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டான். கனகராசன் அதுக்கு, நீ கேட்ட கேள்வியிலேயே விட இருக்குது அப்படின்னு சொன்னான். அவனும் மேற்கொண்டு எதுவுமே கேட்கல. இன்னொருத்தன் சீதையை காட்டுக்கு அனுப்பிய ராமரை எப்படி ஆதர்ச மனிதர்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டான். கனகராசன் அதுக்கு, சீதை தான் அப்படி சொன்னான், அதனால் அவளைத்தான் கேட்கணும் அப்படின்னு பதில் சொன்னான். இப்படியே கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் கஜேந்திர மோட்சத்துக்கு சம்மந்தப்பட்டதாகவே இருக்கலை. கனகராசன் கொடுத்த விடைகளும் சரியானதாகவே இல்லை. இதை பார்த்த முத்துமாணிக்கம், இவரை விட என்னுடைய சின்ன தாத்தா அம்பலவாணர் நல்லா கதைகள் சொல்வாரே, நிறைய படித்தவராச்சே, இந்த ஊருக்காரங்க இலக்கிய சொற்பொழிவுகளை ரசித்து கேட்குறாங்களே, அதனால் அம்பலவாணரை இங்கே அழைச்சி வந்து சொற்பொழிவுகள் ஆற்ற வைக்கலாம் அப்படின்னு நினச்சான். அதனால் அவன் கிராம அதிகாரியான கனகராசனை பார்த்து, ஐயா, நீங்கள் நடத்துகிற கூட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அம்பலவாணர்னு ஒரு பண்டிதர் இருக்காரு, அவரும் உங்களை மாதிரி தான். அவரோட சொற்பொழிவுகளை இங்கே ஏற்பாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டான். கனகராசன் அதுக்கு, ஓஹோ, அவர் என்னை விட மகா மேதாவியா? அப்படின்னா பரீட்சித்து பார்த்துட வேண்டியது தான் அப்படின்னு சொன்னான். அதனால் முத்துமாணிக்கமும், அவர் மகா வித்வான் தான், அரசாங்க விருதை கூட பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். கனகராசன் அதுக்கு, அரசாங்க விருதை யார் வேணும்னாலும் பெற்றிடலாம், அதுக்கு புலமை தேவையில்லை, சிபாரிசு தான் வேணும். அது கிடக்கட்டும், உன்னுடைய அம்பலவாணரை இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வா, அவரோட சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்யலான்னு சொன்னான். முத்துமாணிக்கம் தன்னோட ஊருக்கு போய் அம்பலவாணர்கிட்ட விஷயத்த சொன்னான். அவரும், கரும்பூர் பகுதியில் புராண கதைகளை கேட்டு ரசிக்கிறவங்க இருக்கிறாங்களா? ஆச்சரியமாக இருக்குதே. சரி, நான் அந்த ஊருக்கு போய் பிரசங்கம் செய்கிறேன், என்னை அழைச்சிக்கிட்டு போன்னு சொன்னார். முத்துமாணிக்கமும் அவரை அழைச்சிக்கிட்டு கரும்பூருக்கு போனான். அங்கே அவர் கூட்டத்தில் கஜேந்திர மோட்ச கதையையே நல்லா சொன்னார். அதை கனகராசனை விட அவர் விளக்கமாகவும் யாவரையும் கவர்ற விதத்திலையும் சொன்னதை கேட்டுட்டு முத்துமாணிக்கம் மகிழ்ந்து போனான். ஆனால் அந்த ஊர்க்காரங்கள்லாம் ஒருத்தன் கூட எழுந்து கேள்வியே கேட்கல. அப்போ முத்துமாணிக்கம் கனகராசன் கிட்ட, சபையோர் இவர் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டதால அவங்களுக்கு எந்த சந்தேகமுமே ஏற்படலை, அதனால தான் கேள்வியே கேட்கலன்னு சொன்னான். கனகராசனும், இவர் சொன்னது எதுவுமே புரியாததால தான் அவங்க கேள்வி கேட்கல. நான் பிரசங்கம் செய்தா புரிஞ்சுக்கிட்டு கேள்விகள் கேட்பாங்க. நான் இப்போவே ருக்மிணி கல்யாணம்ங்கிற கதையை சொல்கிறேன். என்னோட சொற்பொழிவு முடிஞ்ச உடனே இவங்க எவ்வளவு கேள்விகளை கேட்குறாங்கன்னு நீயே பாரு அப்படின்னு சொன்னான். கனகராசன் ருக்மிணி கல்யாண கதையை சொல்லி முடித்ததும் ஒவ்வொருத்தராக எழுந்து அந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாத கேள்விகளை கேட்டாங்க. கனகராசனும் அதுக்கான விடைகள்னு எதையோ சொன்னான். அதுக்கப்புறம் அவன் முத்துமாணிக்கத்துக்கிட்ட, இங்கே பாரு, இப்போவாச்சும் தெரிஞ்சுதா என்னுடைய புலமை எப்படிப்பட்டதுன்னு? என்னோட தொகுதியில் இன்னும் ஓரிரு கிராமங்களில் நாங்கள் 2 பேருமே கதை சொல்லுறோம், அப்போ மக்கள் என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுபடி 2 கிராமங்களிலுமே 2 பேருடைய சொற்பொழிவுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அந்த 2 கிராமங்களிலும் யாரும் அம்பலவாணர் கதை சொல்லி முடிஞ்சதும் கேள்வியே கேட்கல. ஆனால் கனகராசன் பேசி முடித்ததும் அவன் சொன்ன கதைகளுக்கு சம்பந்தமே இல்லாத கேள்விகளை தான் கேட்டாங்க. கனகராசனும் அதோடைய விடைகள்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் சொன்னான். இதை பார்த்து முத்துமாணிக்கம் மட்டும் இல்லை, அம்பலவாணரும் ஆச்சரியப்பட்டார்.
அப்போ அந்த கூட்டத்தில் அம்பலவாணரை நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அவர் முத்துமாணிக்கத்தையும் அம்பலவாணரையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். அவங்க கிட்ட, நீங்கள் எதுக்காக இந்த கனகராசன் கூட அவனோட தொகுதியில் போட்டி போடுறீங்க? இவன் பேசுகிற கூட்டங்களில் மட்டும்தான் இந்த தொகுதி மக்கள் சொற்பொழிவு முடிஞ்சதும் ஏதேதோ கேள்விகளை கேட்பாங்க. அப்படி கேட்குறதும் இந்த அதிகாரியுடைய தயவு தங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். கூட்டத்தவர் இவன் சொல்லறத கவனிச்சு கேட்கறதும் இல்லை. கேள்விகள் கேட்கணும்னு அவங்க கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, கனகராசன் தன்னுடைய அடியாட்களை கூட்டத்தில் கலந்துருக்க சொல்லி அவங்கள கேள்வி கேட்க வைக்கிறான். இதனால் மக்கள் பயந்து அவன்கிட்ட கேள்விகளை கேட்குறாங்க. இதனால் கனகராசனுக்கு பேரறிஞன்கிற பெயர் ஏற்படுது. வேற பண்டிதர்கள் இந்த தொகுதியில் சொற்பொழிவு ஆற்ற வந்தா யாருமே அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படின்னு கனகராசனோட அடியாட்கள் பயமுறுத்துவாங்க. இதுதான் கனகராசனுக்கு மாபெரும் பண்டிதன்கிற பெயர் வர காரணம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுட்டு முத்துமாணிக்கமும் அம்பலவாணரும் ஆச்சரியப்பட்டு, இப்படியும் நடக்குதா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, அம்பலவாணரின் நண்பர் ஏன் கனகராசன் தொகுதியில் பண்டிதர்கள் பேசக்கூடாது என்றார்? இதனால் மற்ற பண்டிதர்களுக்கு அந்த தொகுதியில் பேரும் புகழும் கிடைக்கவில்லை. இதற்கு என்ன காரணம்? மக்கள் ஏன் மற்ற பண்டிதர்களிடம் கேள்விகளை கேட்காமல் அதிகாரியிடம் மட்டுமே கேள்விகள் கேட்கிறார்கள்? இது ஏன்? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்துவிடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, கனகராசன் ஒரு கிராம அதிகாரி. அரசாங்க அதிகாரி என்றாலே மக்கள் அவர்களை கண்டு பயந்து விடுவார்கள். தம்முடைய வேலை நடக்க வேண்டும் என்றால் கிராம அதிகாரியின் தயவு அவர்களுக்கு வேண்டும். ஒரு கிராம அதிகாரி மனதில் நினைத்துவிட்டால் தன் தொகுதியில் உள்ளவர்களுக்கு என்ன கெடுதல் வேண்டுமானாலும் செய்து விடுவான். இப்படி ஒரு பயத்தை அவன் மக்களின் மனதில் ஏற்படுத்தி அவர்கள் தன்னை மகா பண்டிதர் என புகழும்படி செய்கிறான். அது மட்டுமல்ல, அவன் தன் தொகுதிக்கு வரும் எந்த பண்டிதரையும் மக்கள் மகா வித்வான் என்றோ மாபெரும் மேதை என்றோ புகழாதபடி பார்த்து கொண்டதோடு மக்கள் தன்னை மட்டும் அறிவாளி என எண்ண வேண்டும் என்பதற்காக அடியாட்களை வைத்து கூட்டங்களில் கேள்விகளை கேட்க வைப்பதோடு அவர்களை கொண்டு மக்களை மிரட்டினான். மக்களால் இந்த நிலையில் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு தம் வேலைகள் நடக்க அவனுடைய தயவு வேண்டும். அதனால்தான் அவனுடைய சொற்பொழிவு முடிந்ததும் சம்மதம் இல்லாமல் அவனிடம் கேள்விகளை கேட்கிறார்கள். இவனது புகழுக்கு காரணம் மக்களின் மனமே. அந்த மனம்தான் இங்கு மற்ற பண்டிதர்களுக்கு புகழ் கிடைக்காமல் செய்து வருகிறது என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.